இவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு நம்மளை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள ரொம்ப பரவிட்டு இருக்கு பாருங்க. எங்களுடைய போதகர் என்னை வளர்த்தன போதகர், என்னுடைய பாஸ்டர் எத்தனையோ வேலைகளை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். எத்தனையோ வேலைகள். அவருக்கு துணி துவைச்சு போட்டிருக்கிறோம், அவருடைய காரை கிளீன் பண்ணியிருக்கிறோம், அவருக்கு இதெல்லாம் பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கிறாரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்திருக்கிறோம், சேர் போட்டிருக்கிறோம், வேலை வேலை வேலைன்னா அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், ஒரு நாள் கூட பாஸ்டர் அவருடைய ஆதாயத்திற்காக என்னை பயன்படுத்துகிறாருன்னு ஒன் டே கூட நினச்சதில்லை. பலிபீடத்திலிருந்து சொல்கிறோம், ஒரு நிமிஷம் கூட நினச்சதில்லை. ஐயோ இவர் என்ன நம்ம யூஸ் பண்ணுறாரு, நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தால் என்னைக்கு முன்னேறது அப்படின்னு நினச்சதே இல்லை. பாஸ்டர் அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு வேலையும் கொடுக்கும்போது நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன நினச்சிருக்கிறேன் அப்படின்னா, இது யார் தந்தா அப்படின்னா கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் தான் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறார். நான் பெஸ்ட்டாக செய்யணும், நான் ரொம்ப நல்லா செய்யணும். ஆனால் ஒன்று தெரியும், நான் அதை மனப்பூர்வமாக செய்ய 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 கர்த்தர் என்ன பண்ணினாருன்னா, அவங்கள வச்சே கர்த்தர் என்ன வளர்த்துட்டே இருந்தார். கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். நான் நம்புறேன், அவர்கள் நம்மளை யூஸ் பண்ணுறதில்ல, ஆண்டவர் நமக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு கடந்த